ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து தூத்துக்குடி பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். காரில் ஏறினதும் 3 பேர் நல்லா தூங்கிட்டாங்க. பாருங்க, பீச்சுக்கு வந்த உடனே எல்லார் முகமும் எவ்வளோ பிரகாசமாயிருதுன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ராகையும் இந்த பலூன் கேம் வந்து புதுசாக வச்சுருந்தாங்க. இது நாள் வரைக்கும் வந்தப்போலாம் இந்த பலூன் கேம் இங்கே வைக்கல. இதுக்கு வந்து எப்படியும் என்ட்ரி ஃபீ ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி தூரமாக நின்று பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி, எவ்வளவு நேரம் தான் தூரமாவே இருந்து பாக்குறது, கொஞ்சம் கிட்ட போயிட்டு ரேட் என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு 60 ரூபா அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே ஆஃப் பண்ணி அனுப்பி விட்டாங்க. சரி குட்டிமா, இதெல்லாம் வேண்டாம், நம்ம இதுக்கு பதிலா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் குஷி ஆயிட்டாங்க. சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நேரா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்த தேடி அங்க போய் உட்கார்ந்தாச்சு. நாங்க போறதுக்குள்ளேயுமே ஐஸ்கிரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குட்டீஸ் எல்லாம் அங்கே இங்கேயுமா ட்ரெஸ் எல்லாம் வடிச்சு அதுக்கப்புறமா எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. 200 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை வாங்கி நாங்களும் சாப்பிட்டோம், குட்டீஸும் சாப்பிட்டோம், எல்லாருமே ஜாலியாயாச்சு. நெக்ஸ்ட்டு சரி சர்க்கஸ் விளையாடுவோம், இதுக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது, ஓசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஏறி ஏறி சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அக்ஷிதாமணி போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. சர்க்கஸில் வந்து அந்த கிளாத் வந்து நல்லா சறுக்கிட்டு வரல. தன்ஷிதாவோட ட்ரெஸ் மெட்டீரியல் கிளாத் வந்து நல்லா சறுக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க விளையாண்டதை பார்த்து சர்வாவும் அவனாவே அந்த ஸ்டெப்ஸ்லாம் அழகாக ஏறிட்டு போயிட்டு சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தான். அவ சட்டை நல்லா வழுக்குது. ஆமா. அதுக்கப்புறமா சர்க்கஸ்லாம் விளையாண்டு முடிச்சது போதும்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வந்தோம்னா எக்ஸசைஸ் பண்றது. இங்கேயும் குட்டீஸ் அங்கே இங்கேயுமா எதையாச்சும் விளையாடலாமான்னு சுற்றி சுற்றி பார்த்து ஒன்று ஒன்றா பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அக்ஷிதா, போதுமா போதுமா, ஜாலியா இருக்கா? எடுத்தாச்சு. சர்வாவுக்கு இது எதுவுமே எப்படி விளையாடணும்னு தெரியல. சரி, அவங்கள பார்த்துட்டு இவனும் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அப்புறமா அந்த லாஸ்ட்ல இன்னொரு குட்டி பார்க் இருக்கும், அங்கே அவ்வளோவா கூட்டம் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாமான்னு இப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் குட்டி ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படி இங்கேயும் கொஞ்ச நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாம் அழகழகாக ஸ்கேட்டிங் பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கும் இதே மாதிரி பண்ண வருமா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்தது. நம்ம வீட்டு குட்டீஸையும் இதே மாதிரி கிளாஸுக்கெலாம் சேர்த்து விடலாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவங்க ஊரில் அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே நிறையா டைம் இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். குட்டீஸ் எங்கள் வீட்டுக்கு வர்ற டைம் எல்லாமே ஒரு டைம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த பீச்சுக்கு வந்தாலே குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த ஈவினிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாப்பா இப்போ தான் நடக்கையே பழகின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஸ்கேட்டிங் எவ்வளோ அழகாக அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடந்து வரோம். குட்டீஸ் எல்லாமே பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எப்போவுமே இந்த பார்க்குக்கு வரும்போது இந்த சைடு வந்து பார்த்துட்டு போயிடுவோம், கிளாஸ் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த குட்டி பார்க் ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்தில் இதை விட்டு வெளியில் கிடையாது, உள்ளேயே இந்த பார்க் வந்து இருக்கும். சரி, இங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கிளைம் பண்ணி ஏறுறது வந்து அக்ஷிதாவுக்கும் தன்ஷிதாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எந்த பார்க்குக்கு போனாலும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அதில் இவங்க 2 பேரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணி ஏறி மேலே வரைக்கும் போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அப்படி இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் அப்படி ஜிக்ஸாக்காக இருந்த மாதிரி இருக்குது, ஒரு பாம்பு நெளிஞ்சு ஓடுற மாதிரி இருக்குது. இது மேலேயும் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி அந்த பக்கம் வந்துட்டாங்க. இங்கேயும் சர்க்கஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் வர்ற டைம் கூட்டம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருந்தது. தூத்துக்குடி குட்டீஸ் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பு, என்ன ஃபாஸ்ட்டாக சர்க்கஸ் விளையாடுறாங்க பாருங்கள். ஆனால் சர்வா பார்த்தீங்கன்னா கீழே லேண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திரும்பி இருந்து மேலே உள்ளவங்க எப்படி கீழே வராங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த பசங்க என்னன்னா சர்ன்னு வந்து இவனை ஒரு மிதிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி 2-3 டைம் சம்பவம் நடந்தது. எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு, டே இவனை எல்லாரும் மிதிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, திரும்பி இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, அடிக்கி வந்த உடனே எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இங்கே வாத்து ராட்டினம்லாம் இருந்துச்சு, அதுவும் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு ஊஞ்சல்லாம் நல்லா சூப்பராக ஆடிட்டு. போதும் ஆட்டாத, பயப்படுறா. அதுவே நின்னதான் அடுத்தது அக்ஷிதாமணி. என்னம்மா, இதா ஃபர்ஸ்ட். அவ சொல்லிட்டாட, எனக்கு எவ்வளவு வேகமா ஆட்டி விட்ட.
சூப்பரா ஆடுறானே சர்வா எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்கான். அப்படியே ஆட்டி விடுங்க, நிலாவை போய் தொட்டுட்டு வந்துடணும். என்னம்மா ஆமா இந்த பக்கமா அக்கா இறங்குறா பாரு, அதே மாதிரி யாரு போதுமா உனக்கு? ஏறு ஏறு ஏறு. ஆ ஏறிட்டானே, ஜம்முன்னு ஏறிட்டானே வாத்துல. ம் சுத்தட்டா இறங்க போறானா? ஆ சரி. மெதுவாக தான் சுத்துது. ம் போதும், அவர் சுத்தட்டும், அவன் மெதுவாங்க. மறுபடியும் இந்த பார்க் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம், எங்கள் அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் பபிள்ஸ் வேணும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பபிள்ஸ் பாக்ஸ் வந்து 15 ருபீஸ் தான். விலை கூடைக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு பபிள்ஸே வரமாட்டேங்குது. இது வாங்கினோன்னா நிறைய பபிள்ஸ் வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, குட்டீஸ் வந்துட்டு இதை பாக்ஸை பிடிச்சி வச்சு ஊத தெரியாது, கீழே போட்டுருவாங்க, ஃபுல்லாக கொட்டி வேஸ்ட் ஆயிரும். அதனால் நானே பபிள்ஸ் ஊதுறேன், நீங்கள்லாம் பிடிச்சி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வாங்கி பபிள்ஸ் ஊதிட்டு இருந்தேன். அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளோட பபிள்ஸ் தான் வளம் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. குட்டீஸும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பபிள்ஸ் விளையாடி போர் அடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரன்னிங் ரேஸே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் காணும், நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்படியும் யாருக்குமே டயர்டே ஆகலை. எல்லாரும் லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்த அதே எனர்ஜியோடையே ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க பின்னாடி ஓடி ஓடி நானும் அம்மாவும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். இன்னைக்கு டே குட்டீஸோட நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம். எங்க அதில் தண்ணியே இல்லை, தண்ணியே இல்லை. அந்த கேன் எடுத்து குடியில அங்கே வார்ம் அப்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டா அக்ஷிதா. ஓடுறான் பாருங்க, குடிச்சானா இல்லையா? அக்கா கிட்ட நின்னுக்கோ, பின்னாடி தள்ளி நில்லுல அக்கா கிட்ட. இவன் மட்டும் முன்னாடி தள்ளி நிக்காம பாரு. ரெடி ஸ்டெடி கோ. அவன் பாதியிலே ஓடி வந்துருவானே. இந்த ரெண்டரும் ஒரே தூரம் தான். என்ன நீ நின்ட்ட? ஈவினிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே குட்டீஸோட சூப்பராக பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.